ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. இன்று திருப்பாவையில் இரண்டாவது பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளிரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாரெண்ணி உகந்து ஏலோரெம்பாவாய். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாரெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறா அப்படின்னு சொன்னால், சென்ற பாசுரத்தில் ஒரு வார்த்தை சொன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம இந்த 30 பாசுரத்தையும் ஒரு காட்சி, 5 பாசுரங்கள் ஒரு காட்சி அப்படின்னு சொன்னால், நோன்பு நோற்பதற்கு முன்னமே தன்னுடைய தோழிகளை கூப்பிட்டு அந்த தோழிகளிடத்தில் நம்ம என்னெல்லாம் அனுசரிக்கணும், அந்த நோன்பு நோற்பதால் கிடைக்கக்கூடிய பயன் என்ன, அது நோன்பு நோற்பதனால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நாராயணனே நமக்கே வரை தருவான், நாராயணனே வரை தருவான், நமக்கே வரை தருவான். அது எப்படி கொடுப்பான்? பாரோர் புகழ கொடுப்பான், பாரோர் புகழ நாராயணனே நமக்கே வரை தருவான். அப்புறம் படிந்து கொடுப்பான், நம்மளை கூப்பிட்டு நம்மளோட விசுவாசித்து அது நம்மளுக்கு தருவான் அப்படின்லாம் சொன்னான். இதெல்லாம் நம்மளுக்கு, அதாவது இந்த மாதிரி நோன்பு நோற்க போகிறோம், நோன்பு நோற்றால் இதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னோடனே அது எல்லாருக்கும் என்ன இருக்கு, அதில் ஒரு ஈடுபாடு வருது, விருப்பமுற்று. அப்புறம் நோன்பு நோப்பதற்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்டால், ஆசையாக இருக்கு வரும் அப்படின்னு சொன்னாலே போகிறோம், வேற எந்த தகுதியும் எதிர்பார்க்க வேண்டாம், எந்த தகுதி இல்லை, ஆசை ஒன்றே போரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா முதல் பாசுரத்தில். இந்த பாசுரத்தில் என்ன சொன்னான்னா, முதல்ல இது 6 காட்சின்னு சொன்னால் 5 பாசுரம் வச்ச முதல் 5 பாசுரத்தில் என்னெல்லாம் நோன்புக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கோம். அப்படின்னா அந்த நோன்புக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது இதெல்லாம் நேத்திக்கு சொன்னால் இதெல்லாம் முடிச்சுக்கணும்னு, இந்த பாசுரத்தில் ஒரு 6 விதமான வேலைகளை நம்ம செய்யக்கூடாது, 6 விதமான வேலைகளை நிச்சயமாக செய்யணும். அப்படின்னா வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறா. ஏன்னா முன்னாடி ஆயர்பாடியில் இருக்கும்போது செல்வ சிறுமீர்கள் அப்படின்னு கூப்பிட்டா. அப்போ ஆயர்பாடியில் இருக்கிறதுல என்ன செல்வம் அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கிற எல்லாருமே நெய் பால் வெண்ணெய் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கா. அது இல்லாமல் அங்கே ஆயர்பாடியில் இருக்கிறவா எல்லாரும் ஸ்ரீகிருஷ்ணரோட சேர்ந்து விளையாடி குலாவி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவே பெரிய செல்வம் தான். அது அந்த செல்வத்தினால செல்வ சிறுவீர்கள்னு கூப்பிட்டா. இங்கே வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு கூப்பிட்டா. வையம்னு சொன்னால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் என்ன இருக்கா, வாழக்கூடிய என்ன இருக்கே, வாழ்ச்சி இருக்கே, அதனால நீங்கள் இங்கே இருக்கிறவா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் முதல்ல கூப்பிட்டுக்கிறா. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. என்னெல்லாம் செய்யணும், இந்த மாதிரி நோன்பு நோற்கணும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல போன பாசுரத்தில் சொன்னால் விருப்பப்பட்டு செய்யணும்னு சொன்னான். அந்த விருப்பப்படுறதுக்கு எல்லாம் செய்துட்டோம். ஆசையாக இருக்கு, ஆமாம் அவனே தான் சொல்லிவிட்டியே, நாராயணனே பறை தருவான், நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ பறை தருவான் அப்படின்னு சொல்லியாச்சே. அவன் சரணாகதி பண்ணியாச்சுன்னா பெருமாள் எல்லாத்தையும் கொடுக்க போகிறார். அப்புறம் எதுக்கு நோன்பு நோற்கணும் அப்படின்னு கேட்டால், அப்போ நான் ஆண்டாள் என்ன சொன்னாலாம், பெருமாளுக்கு பிடிக்கும், இது போல இருந்தால் பகவானுடைய முகோல்லாசத்திற்காக வேண்டி நம்ம சில வேலைகளை செய்யணும். அதனால கண்டிப்பாக நம்ம நோன்பு நோற்கணும். நோன்பு நோற்கும் பொழுது அதில் ஈடுபாட்டோடு நோக்கணும். ஏனோ தானோ 2-3 தப்பு இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னா, தப்பு இருந்தால் பரவாயில்ல தான், சுவாமி ஒன்று அதுக்கு கோவிக்க மாட்டார். ஆனால் தப்பு வராமல் செய்யணும், அது ரொம்ப அத்தியாவசியம். அப்படின்றதுனால நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் என்ன பண்ணணும், கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன். பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் சொன்னால், பெருமாள் அங்கே பார்க்கடலில் முதல்ல பாசுரம் சொல்லச்சே அது ஸ்ரீவைகுந்தத்தில் இருக்கிற பெருமாளை பற்றி சொன்னான், ஒரே விஷயம்தான். ஆனால் இந்த பாசுரத்தில் சொல்லும்போது பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன். பார்க்கடல் என்ன இருக்கு அப்படின்னா, எல்லாரும் நம்ம போய் பார்க்கலாம். இங்கே தேவர்கள் அசுரர்கள் அவளுக்கு யாருக்கெல்லாம் பெருமாளை பார்க்கணும் இருக்கோ, ரிஷி முனிவர்கள், அப்புறம் நாரதர் போல தும்புரு கிண்ணரர் கிம்புருஷர் அப்படின்னு சொன்னால் யாருக்கெல்லாம் பார்க்கடல் வரைக்கும் போக முடியுமோ அவள்லாம் போய் பார்க்கடலில் பார்த்து பெருமாளோட பேசிட்டு அளவலாவிட்டு தனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் தேவையாக இருக்குது, இதெல்லாம் இல்லை, அதனால கண்டிப்பாக சுவாமி கொடுத்துடணும் அப்படின்னு சிலதெல்லாம் சுவாமி கிட்ட கேட்டு வாங்கிக்கிறது, சொல்லிட்டு வருது. அதெல்லாம் பார்க்கடலில் போய் பேசிட்டு வரலாம்னு. ஆனால் அங்கே இருக்க பெருமாள் என்ன பண்ணிருக்கார், அந்த வெள்ளத்தரவணை மேல் படுத்துட்டு இருக்காரே தவிர பைய துயின்று தூங்குற போல இருக்கார். ஏன்னா இந்த
14 லோகத்திலையும் அண்ட தடாகத்தில் இருக்கிற இந்த எல்லாரும் உயிரினங்களையும் காப்பாற்றணும் இல்லையா? அதை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணா, இந்த ஜனங்களுக்கு எப்படி ஒரு நல்லது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்துக்கிண்டு கண்ணை மூடின்னு அமைதியாக படுத்துன்னு இருக்கார். அதனால பையத்துயின்ற பரமன் அடிபாடி முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன? இந்த நோம்பு நொறுக்கணும் என்று சொன்னா பரமன் அடி பாட வேண்டும். அந்த பரமன் யாரு? பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன். அந்த பார்க்கடல்ல சயனித்து கொண்டிருக்கிற பெருமான் இருக்கானே, அவனுடைய திருவடிக்கு அதனை போற்றி பாட வேண்டும், பரமன் அடி பாடி. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னார்? அடுத்து வரிசையா சொல்லிட்டு வர. இதுல வந்து இதுல 4 அதுல 4 அப்படிலாம் நிறுத்தணும்னு சொல்லலை. வரிசையா பரமன் அடி பாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம். எதுக்கு நெய் சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, சாதாரணமாக பால் குடிக்கணும், பால் பருகணும், நெய்யை உருக்கி குத்திக்கணும், நெய்யை உருக்கி மோரை பெருக்கி அப்படிலாம் சொல்லுவாதான். ஆனால் இவள் என்ன ஆண்டாள் வந்து நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். பால் சாப்பிட்றது அப்படின்னு சொன்னால் விருப்பப்பட்டு உணவில் ருச்சியை உணர்ந்து உண்பது தான் சாப்பிட்றதுன்னு அர்த்தம். அப்படின்னா தானே தமிழில் வரும்போது ஒரு விதமாக சாப்பிட்றதுக்கு ஒரு வார்த்தைகள் இருக்குது. அவள் அப்படியெல்லாம் சொல்லலை. ஆனால் என்ன சொல்லியிருக்கா? நெய் உண்ணோம் பால் உண்ணோம். ஏன்னா விரதம் நோன்பு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நோன்புல நம்மளுக்கு ப்ளஷரபிள் திங்ஸ் இருக்கே அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்க கூடாது. ஓரளவுக்கு என்ன இருக்கணும்? எல்லாவற்றும் நிச்சயமாக ஜீவன சக்திக்கு சாப்பிட்டுக்கலாமே தவிர ப்ளஷரபிள் ஐட்டம்ஸ்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்ற அந்த பெரிய மனசில் தான். அதுதான் நோன்பு நோக்கிறதுக்கு அடிப்படையே. நம்மளுடைய வசதி வாய்ப்பு இருக்கே சௌகரியங்கள் அதை கணிசமாக குறைச்சிட்டாதான் அந்த நோன்புக்கு வந்து பலன் உண்டு. நோன்பு அப்பதான் சிறப்பும், அதுதான் சிறக்கும் மேன்மை தரும் எல்லாமே தரணும் என்று சொன்னால் அதற்கு ப்ளஷரபிள் திங்ஸ் என்ன? மனசுக்குள்ள இன்பத்தையும் இதையும் பெருக்கக்கூடியதற்கு என்ன? நெய் உண்ணோம். நெய் சாப்பிட்டா நிறைய ப்ளஷரபிள் திங்ஸு. அதுக்கு அதில் என்ன இருக்கு? அந்த நெய்யில் இருக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு மனதுக்கு இனிமையை தரும். அடுத்தது பால் உண்ணம். பால் சாப்பிட்றதுன்னு சொன்னால் பாலுக்கு பெரிய சயின்ஸ் பிரகாரம் சொல்கிறதுனால நிறைய விஷயங்கள் இருக்குது. அடிப்படையில் இன்னொன்று பால் சாப்பிட்றோம்னு சொன்னால் மனசுக்குள்ள மகிழ்ச்சியும் இன்பமும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். அந்த இன்பத்தை விட்டு வெளியில் வரணும் என்று சொன்னால் பால் சாப்பிட்றதை நிறுத்தணும். ஏன்னா நோன்பு நோக்கணும் என்று சொன்னால் பால் சாப்பிட்றதை நிறுத்தணும். இது வந்து பேசிக் அடிப்படையில் விரதம் இருக்க வேண்டியவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதனால தான் அவள் சின்ன குழந்தையா இருந்தாலும் அவளுக்கு அது தெரிஞ்சிருக்கு. அதனால தன்னோட தோழிகளோட அது பகிர்ந்துக்கிறார். நம்ம என்ன செய்யக்கூடாது? நெய் சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது, நெய் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கூடாது அப்படின்னு. அதனால தான் நெய் உண்ணோம் பால் உண்ணோம். நாட்காலே நீராடி. நாட்காலேன்னு சொன்னால் விடியற்காலையிலேயே குளிக்கணும். குளிச்சுட்டு எப்போ எந்த விரதமாக இருந்தாலும் குளிச்சுட்டு தான் பெருமாளுக்கு பண்ணணும். எந்த ஒரு தினப்படிக்கே நம்ம என்ன பண்ணணும்? பிராமணனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பூஜை பண்ணணும். அப்போ நம்ம காலையில் எழுந்து சாமி கும்பிடணும். அப்படின்னா பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு புறந்தூய்மை நீரானமயம், அகந்தூய்மை காணறதுக்கு தான் நம்ம பெருமாளை சேவிக்கிறோம். அதனால புறந்தூய்மை நீரானமையும் சொன்னா நீரால் அமையக்கூடிய அந்த சுத்தத்திற்கு முதல்ல என்ன பண்ணோம்? நீராட வேண்டும். நாட்காலே நீராடி விடியற்காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அந்த முகூர்த்தத்தில் எழுந்த உடனே நம்ம எல்லா வேலையும் முடிக்கணும். விரதத்துக்கு ஆரம்பிக்கணும், நோன்பு நோக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நோன்பு நோக்கிறதுக்கு முன்னாடி நாட்காலே நீராட வேண்டும். செய்ய வேண்டிய வேலை என்ன? பரமனடி பாடணும். அதுக்கப்புறம் என்ன? நாட்காலே விடியற்காலையிலேயே நீராடி நோன்புக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் என்ன பண்ணணும்? பெருமாளை சேவிக்கிறதுக்கு பூ பழம் எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் சந்தி தொடச்சி கோலம் போடணும். அதெல்லாம் செய்யறதுக்கு குளிச்சுட்டு தான் பெருமாள் சந்நிதிட்டு போனோம். அப்படின்றதுனால நாட்காலே நீராடி அதுக்கப்புறம் மெய்யெட்டெழுதோம் மலரிட்டு நான் முடியும். இந்த ப்ரெஷரபிள் திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? விடுத்துடணும். அது இல்லாமல் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனால அதனால பண்ண மாட்டோம். நாங்கள் ரொம்ப அலங்காரம் பண்ணிக்க மாட்டோம். ரொம்ப அலங்காரம் என்ன சொன்னால் தலையை வாரி பண்ணிட்டு நாட்காலே நீராடினா தலை குளிச்சிருக்கோம். அதனால என்ன பண்ணுறோம்? மலரிட்டு நான் முடியும். ஒரு துளி பூவெல்லாம் வச்சுட்டு எங்களோட இதை மேலே வெளியில் எடுத்துக்க மாட்டோம். அடுத்தது மெய்யிட்டு எழுதும். கண்ணில் வந்து மெய் தீட்டி கொண்டு அழகாக இருக்கணும்னு முயற்சி செய்ய மாட்டோம். இருக்கிற போல இருப்போம். அதாவது ஒப்பனையெல்லாம் செய்துக்க மாட்டோம். அதான் முக்கியமாக அதில் 2 வார்த்தைக்குமே சரியான பொருள் என்ன? ஒப்பனை செய்துக்க மாட்டோம். இதில் நம்ம எப்படி மகிழணும் இதை கேட்டுன்னு சொன்னால் அவளை நோன்பு நோக்கும் பொழுது அந்த வயசில் ஆண்டாளுக்கு வெறும் 5 வயசு தான்.
5 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி என்ன ஒப்பனை செய்து கொள்ளக்கூடாது. விரதம் என்றால் எல்லாவற்றையும் விட்டு துறந்து பூஜை மட்டும் செய்ய வேண்டும். பகவானுடைய நாமங்களை தொடர்ந்து விடாமல் என்ன பண்ணிக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு தோணுறது இல்லை. அதுதான் அந்த சிறப்பு தான் நம்ம அதில் பார்த்து மகிழ வேண்டியது, பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. மையிட்டெழுதோம் மலரிட்டு நான் முடியும். முதல்ல என்ன சொன்னோம், நெய் உண்ணோம் பால் உண்ணோம், மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நான் முடியும். அதனால நாங்களே பூவை வாங்கி வச்சுக்கும், பூ சூட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றா. அப்புறம் பரமநடி பாடி, அப்புறம் பையத்துயின்ற பரமநடி பாடி, நாட்காலே நீராடி, இது ரெண்டும் செய்யணும்னு சொன்னா. மலரிட்டு நான் முடியும், செய்யாதன செய்யும். அதாவது ஒரு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது அது மறுபடியும் இந்த சென்டென்ஸ்லயே அது பார்க்கலாம். அப்படின்னு சொன்னா ஆண்டாள் கோதை பிராட்டி, கோதாதேவி என்ன ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை அப்படின்னா அந்த 5+ இருக்கிற அந்த வயசுல என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், எப்படி பெரியவாள்லாம் என்ன சொல்லியிருக்கா, இதெல்லாம் வாசித்து தர்மசாஸ்திரத்தை வாசித்து மனு நீதியில என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு சாவகாசம் உண்டா? அந்த குழந்தைக்கு அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லிக்கல. அவள் செய்யாதன செய்யும். அதாவது இந்த மாதிரி விரத காலத்துல விரதம் அனுசரிக்கணும். நாங்கள் எங்கள் பெரியவாள்லாம் என்ன செஞ்சிருக்காளோ அது போல செய்வோம். இப்போ இந்த மையிட்டெழுதோம் மலரிட்டு நான் முடியும், நெய் உண்ணோம் பால் உண்ணோம், இதெல்லாமே பெரியவா செய்தது தான். அவளுக்கா சொல்லலைன்னா கூட இது என்ன பண்ணா, பெரியவா செய்ததை, எங்கள் பெரியவா இதெல்லாம் பண்ணினதில்லை, பெரியவர்கள் செய்வதை என்ன பண்ணணும், நாம் அதை அனுசரிக்கணும். அதனால நிச்சயமா செய்யாதன செய்யும். எதெல்லாம் செய்யக்கூடாதோ அவை எதையும் செய்ய மாட்டோம், செய்யக்கூடியவர்களே மட்டும்தான் செய்வோம் அப்படின்னு. இந்த செய்யாதன செய்யும் என்கின்ற அந்த வார்த்தை ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கிற ஒரு லிங்க் கூட இங்கே, அந்த தொடர்பை இங்கே நம்ம பார்க்க முடியும். அது என்னதுன்னு வரப்போற சென்டென்ஸ்ல பார்க்கலாம். செய்யாதன செய்யும், அதெல்லாம் செய்யாததெல்லாம் செய்ய மாட்டோம். பெரியவாள்லாம் என்ன செய்ய சொல்லியிருக்காளோ விரத காலத்துல எதையெல்லாம் செய்யலாமோ அதை மட்டும்தான் செய்வோம். அதுல செய்யக்கூடாது விளக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் விலக்கி விடுவோம் அப்படின்னு சொல்றதுதான் அந்த வார்த்தைக்கு பொருள். செய்யாதன செய்யும். தீக்குறளை சென்றோதும். தீக்குறள் அப்படின்னு சொன்னா அது ஒரே வார்த்தை. குறள் தீயவானது அப்படின்றது இல்லாம தீக்குறள்ன்ற அந்த வார்த்தைக்கே என்ன பொருள்னு சொன்னா, அதாவது இல்லாததை உண்மைக்கு புறம்பாக பேசுவது, தேவையில்லாத இடத்துல சொல்றது, இல்லைன்னா தெரிஞ்ச செய்தியை இன்னொரு இடத்துல போய் சொல்லிட்டு வருது. இது மூணுமே இந்த தீக்குறள்ன்ற வார்த்தைக்கு ஏற்புடையது. அதுக்கு தான் அது சரியான பொருள் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த தீக்குறள் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம என்ன சொல்லக்கூடாது, இன்னொருத்தரை பற்றி போய் சொல்றது, புறம் பேசுறது, இல்லாதன சொல்றது, அப்புறம் இல்லாததை சேர்த்து வச்சு சொல்றது, அது போல இருக்கிறதெல்லாம் இந்த விரத காலத்துல எப்பவுமே ஏகாதசி அன்னைக்கு கூட நம்ம பெரியவாள்லாம் சொல்லி கொடுப்பா. என்ன சொல்லக்கூடாது, அனாவசியமான பேச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு காரணமே ஏகாதசி அன்னைக்கு இதுதான். அப்ப என்ன ஆகும், யாரான ஒருத்தர் 2 பேர் பார்த்தமான பழைய சமாச்சாரம் எல்லாம் நினைவு வரும். சில நேரத்தில் அவ செய்த தப்பெல்லாம் வரும். அது அன்னைக்கு ரைட்டா, அன்னைக்கு சரியானதா, இல்லை இன்னைக்கு தவறா, அந்த தவறை பத்தி இப்ப மீண்டும் ஒரு தடவை பேசணுமா, அன்னைக்கே அதை தவிர அது வீல் ஆஃப்டர் பிரஷிட் அசைட், அதை விட்டு இப்போ மறுபடியும் அதை பற்றி வைடு என்ன பழைய சாமான் இப்போ எப்படி இங்கே திறக்கிற அப்படிலாம் கேட்டாகும். அதுக்கு என்ன காரணம், விரதம் இருக்கணும். ஏகாதசின்னு சொன்னால் நிர்ஜலமாக இருக்கணும், உபவாசம் இல்லை போனால் ஒரு வேளை பலகாரம் ஒரு வேளை அமைதியாக படுத்துட்டு இருக்கணும். அப்படின்னு சொன்னால் பலகாரம் முன்னியாச்சு, பெருமாளை சேவிச்சாச்சு, பாக்கிய நேரத்தில் வம்பு பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஏற்புடையது அன்று. அது பகவானுடைய முகோல்லாசத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது, சுவாமிக்கு அது பிடிக்காது. அதனால் என்ன செய்யணும், அதுபோல பேசக்கூடாது அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லி கொடுப்பா. விரதமாக இருந்துட்டு எதுக்கு ஊரில் இருக்கிற கதையெல்லாம் பேசுகிற அப்படி கேட்பா. அதுக்கு இதுதான் ரீசன். ஏன் பேசக்கூடாதுன்னு நம்மளும் கேட்டிருக்க மாட்டோமா இருக்கும், இல்லை கேட்கறதுக்கு இதையே சேர்த்துன்னு சொல்லிவிடுவா, யாரையும் பற்றி அவதூறு பேச வேண்டாம்னு. அது மாதிரி ஆண்டாள் என்ன சொல்கிறா, என்ன விரதமாக இருக்கிற காலத்தில் செய்யாதன செய்யும், தீக்குறளை சென்றோதும். எங்கேயும் 100 இடத்துக்கு போய் சொல்ல மாட்டோம், இருக்கிற இடத்தையும் பேச மாட்டோம். இப்போ சரி போய் தான் பேச மாட்டாக்கும், இருக்கிற இடத்தையே சொல்லுவியான்னு ஒருத்தர் நம்மளை போல ஒரு அதன பிரசங்கி தானே கேட்கறது வைங்க. அந்த அதிக பிரசங்கிக்கும் சுவாமி ஆண்டாள் என்ன சொல்கிறார், தீக்குறளை சென்றோதும், இங்கே இருந்த இடத்துலையும் இதை பற்றி பேசக்கூடாது, நம்ம பேச மாட்டோம். செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயம் என்ன சொன்னால் நம்மளுடைய குரு, அதாவது பெரியவர்கள்லாம் அவளுக்கு என்ன தர்ம காரியங்கள் செய்யணுமோ அதுக்கு நம்ம உபகாரம் பண்ணணும். அந்த மாதிரி விரத காலத்தில் யாரான எனக்கு ஏதான உபகாரம் பண்ணுறியான்னு கேட்டா இல்லை, அப்புறம் வா நாளைக்கு வா அப்படின்ற அதற்கு தவிர்க்கக்கூடிய விதமாக பதில் இருப்பது தவறு, பதில் உரைப்பதும் தவறு, அப்படி இருக்குச்சே இல்லை கொடுக்க மாட்டேன் சொல்றதும் தவறு. அதனால தான் ஐயமும் பிச்சையும். பிச்சையும் என்று சொன்னால் தர்மம் பண்ணுறது,
ஐயம் என்ன சொன்னால் நம்மளே முன்னுக்கு வந்து செய்யறது அப்படின்னு சொன்னால் குருவுக்கு கொடுக்குற காணிக்கையும் ஐயமும் பிச்சையும் சொன்னால் பிக்ஷை யாருக்கெல்லாம் கேட்குறா ஏதோ யாரோ தருவாரா எனக்கு இதெல்லாம் வேணும் எங்கள் குழந்தை படிக்கணும் அப்போ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு கேட்டால் அவன் 50 ரூபா கேட்டான் நம்ம கையில் 100 ரூபா இருந்தால் இருக்கிற காசை கொடுத்து அந்த உபகாரத்தை அந்த பிச்சையை நடத்தி கொடுக்கணும் பிச்சை அளிக்கணும் அப்படின்னு. அப்புறம் ஐயமும் என்ன சொன்னால் அதுக்கு என்னன்னு சொன்னால் தர்ம காரியங்களை செய்ய வேண்டும், ஆந்தனையும் செய்ய வேண்டும். ஆந்தனையும் சொன்னால் நம்மக்கிட்ட 100 ரூபா இருக்கு அப்படின்னா 100 ரூபாய் இருந்தால் 100 ரூபாயுமே கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல படிக்கணும் அப்படின்னு கேட்குற தர்ம காரியத்துக்கு 100 ரூபாயும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஐயமும் பிச்சையும் அப்படின்னு சொன்னால் குருவுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் எங்கேயெல்லாம் காணிக்கை கொடுத்து நம்மளுடைய சிறப்பை காட்டிக்க முடியும் அப்படின்னா நம்ம சிறப்பை காட்டிக்கிறதுக்காக காணிக்க வேண்டாம். அவர்களுக்கு காணிக்கை தேவையாக இருக்கிறது, நம்மிடத்துல இப்போ பணம் இருக்குது அதனால் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த காணிக்கையை கொடுக்கறதுக்கும் தர்மம் செய்யறதுக்கும் முடிந்த அளவுக்கு இல்லை, போரும் என்று சொல்லக்கூடிய அளவு வரைக்கும் நம்மளால செய்யணும் அப்படின்றத சொல்றோம். அதாவது விரத காலங்களில் மட்டும் விரத நாட்களில் என்ன பண்ணக்கூடாது, தர்மம் செய்வதற்கு தயங்கக்கூடாது. காணிக்கை கொடுக்குவதற்கும் என்ன பண்ண யூ ஷுட் நாட் ஷ்ரிங்க் யுவர் செல்ஃப், போகிறோம் எல்லாம் ஒரு 10 ரூபா கொடுத்தா போகிறோம் அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய தகுதிக்கு சக்திக்கு ஏற்ப அதை நம்ம தரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஐயமும் பிச்சையும் ஆந்தனியும் கை காட்டி உயுமாறு எண்ணி 6 அப்படின்னு சொன்னால் 6 விதமான உபகரணங்கள் 6 விதமான வேலைகள் அப்படின்னு சொன்னால் 6 என்று சொல்லும்பொழுது இது இங்கே ஜலம் ஓடுற ஆறு இல்லை, 6னா 6 விதமானது. அப்புறம் வந்து சில சமயத்தில் ஆறுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, அப்போ என்ன சொல்கிறோம் நம்மளுக்கு உய்யுமாறு உய்வதற்கு ஏற்கக்கூடிய உய்வதற்கு ஏற்றாற்போல் இருக்கக்கூடிய 6 விதமான வேலைகளை எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும், அதை சிறப்பாக செய்ய வேண்டும். உய்யுமாறு எண்ணி உகந்து, அது யார் உகக்கணும், ஸ்ரீமன் நாராயணன் பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் இருக்கானே அவன் உகக்கும் அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த 6 விதமான உய்யுமாறு உய்வதற்கு ஏற்புடைய உஜ்ஜீவனம் என்னது, இந்த 5 என்ன நெய் உண்ணோம், பால் உண்ணோம், அப்புறம் வந்து செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம், அதெல்லாம் செய்யும் பொழுது அதே மாதிரி முதல்ல நாட்காலே நீராடி காத்தாலேருந்து குளிக்கணும், பையத்துயின்ற பரமனடி பாடி ஐயமும் பிச்சையும் ஆந்தனியும் கை காட்டி உய்யுமாறு உகந்து இந்த 6 விதமான வேலைகளையும் செய்ய ஆறுதல் அப்படின்னு சொல்கிறோமே அந்த அளவில் அதை உகந்து செய்வதற்கு யார் உகப்புகணும், சிவன் நாராயணன் பையத்துயின்ற பரமன். இங்கே உறங்குவாள் போல் பெருமை வெள்ளத்தரையில் படுத்துட்டு அப்படியே தூங்குற மாதிரி பெருமாள் பைய நிதானமாக கண்ண முடின்னு அமைதியாக படுத்துட்டு இருக்காரு. அந்த பெருமாளோட உகப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த வேலையை செய்யணும், இந்த விரதத்தை அனுசரிக்கணும். அதை உடனே தோழிகள்லாம் கேட்பாளாம். அவள் தான் பெருமாள் முதல் ஸ்லோகத்திலே சொல்லிட்டாரே முதல் பாசுரத்தில் பறை தருவான், நமக்கே தருவான், நாராயணே தருவான், பாரோர் புகழ பறை தருவான் அப்படின்னு சொல்லிட்டியம்மா, திருப்பி எதுக்கு உகந்து போகிறதுக்கு நீ வந்து விரதம் அனுசரிக்கணும் அப்படின்னு கேட்டாளாம். ஆனால் அப்படி இல்லை, அப்படி கேட்கறத காட்டிலும் நமக்கும் இந்த விரதம் பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது. இப்படி நம்ம இந்த மாதிரி விரதம் இருந்தால் அது பெருமாளுக்கும் ரொம்ப பிடிக்கிறது. பகவானுடைய முகோல்லாசா அப்படின்னா பெருமாள் ஒரு புண்ணு செருப்பு சிரிப்பார், இந்த பசங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறது பாரு அப்படின்னு ஒருக்கா பார்த்துருப்பார் இல்லையா. அந்த சிரிப்புக்காக வேண்டிதான் பெருமாள் சிரிக்கிறார். நம்ம செய்கிற வேலை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம செய்கிற விரதம் அனுஷ்டான முறைகள் இருக்கே அது ரொம்ப அவருக்கு பிடிக்கிறதுன்னு சொன்னால் அவருக்கு பிடிக்கிறதுக்காகவே நம்ம அந்த வேலையை செய்யணும், அந்த காரியங்களை செய்யணும்னு. அப்புறம் இந்த 30 பாசுரத்துக்கே ஒரு முக்கியமான காரணம், ஒரு முக்கியமான விஷயம், ஒரு அண்டர்லைன் beneath the line அப்படின்னு ஒன்று சொல்லுமே, அதுபோல் அது அடியில் என்ன இருக்குன்னு கேட்டால் இது எல்லாமே ஆயர்பாடியில் கோபிகைகள் அவளுடைய ஊரில் ஏதோ க்ஷாமம் வரும், அந்த க்ஷாமம் வந்தால் அதை தடுத்து நிறுத்தணும், அதற்கு கோபிகைகள்லாம் சேர்ந்து இந்த பௌர்ணமியில் ஆரம்பித்த மார்கழி மாதத்தில் விரதம் இருக்கணும். அந்த விரதத்துக்கு துணைக்கு என்ன கிருஷ்ணனே யமுனா நதிக்கிற வரைக்கும் வருவன், அவனே உனக்கு எல்லாம் பண்ணுவான்னு சொன்ன உடனே அவள் எப்படி பண்ணினாலோ அதை தானே இங்கே அனுசரித்து இன்னும் ஸ்ரீவல்லிபுத்தூரே இப்படி அங்கே இருக்கிற திருமுக்குளமே ஒரு யமுனா நதி, பெருமாள் இருக்காரு வடபத்திரசாயி, அதுவே பார்க்கடல் பையத்துயின்ற பரமன் அங்கே தான் படுத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அனுசரித்து ஒரு அனுகரணம் அதுபோல தானும் செய்யணும். இப்போ தானே என்ன பண்ணிவிட்டா, தான் ஒரு பெரியாழ்வாரோட பெண் பிள்ளைன்றத மனசுலேருந்து நிறுத்திட்டு அதுக்கு தனக்கு இன்னொரு ஒரு இமேஜ் வளர்த்துனுட்டா. தான் யார், ஆயர்பாடியில் இருக்கிற கோகுலத்தில் இருக்கிற ஒரு இடையர் பெண், அதுபோல் அந்த ஆய்ச்சியர் பெண்ணாகவே தன்னை மாற்றிக்கொண்டதுனால தான் அவள் என்ன சொன்னா, அந்த ஊரில் என்ன கிடைக்கும், நெய் நிறைய கிடைக்கும், பால் நிறைய கிடைக்கும், அது
பசு சமூகம் நிறைய இருக்கிற இடம். அப்போ பசுக்கிட்ட என்ன இருக்கும்? பசு இருக்கிற இடத்துல நிச்சயமாக பால் கிடைக்கும். நிச்சயமாக பால் இருந்தால் பாலை காய்ச்சி அதை தயிராக்கி கடைஞ்சி நிச்சயமாக வெண்ணெய் கிடைக்கும். வெண்ணெய் கிடைஞ்சா நிச்சயமாக வெண்ணெய் கிடைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த வெண்ணெயெல்லாம் நெய்யாக மாறும். அதனால தான் நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னு சொன்னேன். அதற்கு ஒரு அடிப்படையில் என்னது? அது ஒரு ஆயர்பாடின்னு தன்னை நினைச்சோம்டா ஸ்ரீவல்லிபுத்தூரை. அடுத்தது நெய் சாப்பிட்றது, பால் சாப்பிட்றது, அப்புறம் இது எல்லாமே விரத காலத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாத வஸ்து. விரதம் என்ன சொன்னால் சிலதெல்லாம் லிமிட், அதாவது திட்டமான அளவுக்கு தான் உணவு இருக்கும். அதில் ரொம்ப என்ன சிறப்பான வஸ்துக்கள், இந்த போக்கிய வஸ்துக்களை குறைக்க வேண்டும். அதனால தான் அது நெய் உண்ணும் பால் உண்ணோம்னு சொன்னான். அதுக்கப்புறம் செய்யாதன செய்யும் அப்படின்னு சொன்ன எதெல்லாம் எங்கள் பெரியவா சொல்லியிருக்காளோ செய்யக்கூடாதுன்னு அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு. அது என்ன செய்யாதது அப்படின்னா, ராமாயணத்தில் கூட பெருமாள் என்ன தாழிரும் தடைகள் தாங்கி தங்கரும் தரவை கொண்டு புழிவங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி எழிரண்டாண்டின் வாவென்று எமினன் அரசன் என்றாள் அப்படின்னு சொல்லி கைகேயி சொல்லிட்டா. தாழிரும் தடைகள் தாங்கி தாங்க அரும் தவம் மேற்கொண்டுன்னு நீ என்ன பண்ணா? ஜடாது முடி நரைச்சுக்கணும், மர உரி பாட்டுக்கணும். ராமன் மகாராஜா ஸ்ரீமன் நாராயணனே ராஜாவா வந்திருக்க தசரத சக்கரவர்த்திக்கு திருக்குமாரன்னு சொன்னா பட்டு பீதாமரெல்லாம் உடுத்திக்க கூடாது, முதல்ல மர உரி உடிச்சுக்கணும். அது ரொம்ப முரடா இருக்குமாக்கும். அதை நம்மளுக்கு சொல்லறதுக்கே முரடா இருக்கு. அவர் சுவாமி அதை என்ன பண்ணார்? அவருக்கு பெருமாளுக்கு எப்படி பேரு? தாயார் பெருமாளோட திருவடியை வருடி விட்டாளான அது சிவந்து போகுமா. அவ்வளோ மென்மையாக இருக்கிற ஒரு சரீரத்துக்கு இந்த மாதிரி மர உரி தரிச்சுக்கணும் அப்படின்னு கைகேயி சொன்னால், மன்னவர் பணி என்றாலும் நும்பணி மறுப்பனோ அப்படின்னு சொல்லி பெருமாள் என்ன சொன்னார்? அப்பா சொல்லலைன்னா கூட அம்மா நீங்கள் சொன்னங்க நிச்சயமாக அதே மாதிரி நான் என்னை தயார் பண்ணிட்டு ஜடா முடியை தரிச்சுக்கிண்டு நான் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் காட்டுக்கு போனால் பின்னாடியே லக்ஷ்மண சுவாமி தானும் வரேன்னு சொன்னார். அப்புறம் சீத்தை என்ன சொன்னால், நான் வேணா இங்கே இருக்கட்டுமா அப்படின்னு அவளுக்கு நீ இங்கே இரு, அவள் அப்படி கேட்டுவிடுவாள்னு சுவாமி நினச்சார். அவள் நான் இங்கே இருக்கட்டுமானே சரி இருந்துக்கோன்னு சொல்லிவிடலான்னு. அப்போ அவள் பெருமாள் என்ன சொன்னார்? நீ வரப்படாது, அங்கெல்லாம் கல் சுடும், கல் இருக்கும், கூறு கூறாக இருக்கும், ரோடெல்லாம் மெண்டு பண்ணியிருக்காது, என்ன தெரியுமா தார் டாப்பெல்லாம் போட்டிருக்காது, ரொம்ப புல்லு தரையும் கூட இருக்காது, நிறைய கரடு கூட இருக்கும், உன்னோட காலில் குத்திவிடுவோம் தேவி, நீ வர வேண்டாம் அப்படின்னு. அப்போ சொன்னால், இல்லை நீங்கள் தப்பாக யோசிக்கிறங்கோ, என்ன பண்ணுறங்க, உன் பிரிவை காட்டிலும் அயோத்தி ரொம்ப சிறப்பாக இருக்குமா, உன்னோடு இருக்கிறது தான் எனக்கு சிறப்பு. காட்டில் இருந்தாலும் அங்கே வசதி இல்லை, படுத்துக்கிறதுக்கு இடம் இல்லை, இந்த மாதிரி மெத்தையெல்லாம் இல்லை படுத்துக்கிறதுக்கு, 2 வேளை கொடுக்கறதுக்கு பால் சாப்பாடு நெய் தேனெல்லாம் கிடைக்காது. அப்படின்னாலும் உன்னோடு இருக்கிறதே எல்லா என்ன சரி மகிழ்ச்சிக்கும் இடமளிக்கும். அதனால நான் உன்னோடே வரேன் ராமா, ஆரிய அப்படின்னு கூப்பிட்றா. பெருமாளை தாயார் எப்படி கூப்பிட்றா? ஆரிய அப்படின்னு கூப்பிட்டு நான் வரேன், உன்னோட வரேன் அப்படின்னு சொல்கிறா. பெருமாள் தாயார் லக்ஷ்மண சுவாமி எல்லாரும் போயிடுறா, காட்டுக்கு போகிறா. முதல்ல சுமந்திரர் கொண்டு கொஞ்சம் தூரம் விடுறார், நந்தி கிராமத்தை தாண்டிக்கிறா. அதுக்கப்புறம் குஹ பெருமாளோட இருந்துக்கிறார். குஹனோட இருந்த உடனே இங்கே ஊருக்கு பார்த்தா பரதனுக்கு தெரியுது, என்னடா ஒருத்தருமே காணோம்னு. ராமாயணம் நம்மளுக்கு ரொம்ப நன்னா தெரியும் தான். அதில் பரதன் வந்துட்டுனா அப்பா இது மாதிரி ஆயிட்டா, இது மாதிரி இருக்கு, சரி போய் ராமனை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு ராமனை அழிச்சின்னு போனோம். அப்படின்னா ராமன் அழிச்சின்னு வரத்துக்கு தன்னோட பரிவாரங்களை அழிச்சுட்டு அம்மா என்ன கைகேயி, சுமத்திர, கௌசல்யா எல்லாரும் அழிச்சுண்டு, வசிஷ்டர் எல்லாரையும் அழிச்சுண்டு, ஜாபாலி உள்பட அழிச்சுண்டு பெருமாளை பார்க்கறதுக்குன்னு ராமனை பார்க்கறதுக்கு இவெல்லாம் ராமனோட பேசுறார். ராமனுக்கு இப்போ ஆனால் இந்த இடத்துல ஒண்டி நம்ம சாதாரண ஆத்மா பெருமாள் எப்போ என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரத ஆத்மஜம். நீ அப்படியாச்சு எப்படி? இல்லைப்பா, அதெல்லாம் இல்லைப்பா, தசரதனோட குமாரன், ஆத்மானம் மானுஷம் மன்னிய, நான் சாதாரண மனுஷன், தசரதனோட பையன் அப்படின்னு தான் எங்கேயும் சொல்லிப்பார், எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி அந்த வரி மட்டும் ராமாயணத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். அதனால அவர் தானா மனுஷனா இருக்கன்னு நினச்சின்றதுனால பெருமாள் கிட்ட பரதன் பேசுறான். இது மாதிரி வந்துட்டு அப்படியே வந்தியா, ரொம்ப சந்தோஷம், எப்படி இருக்க, பகல்ல தூங்குறியா, ராத்திரில சாப்பிட்றியா, ஜனங்களை எப்படி பார்த்துக்கிற, என்னெல்லாம் கேட்குற, குரு சொல்றதெல்லாம் கேட்குறியா, உன்னுடைய கதை எப்படி இருக்கு, உங்க அம்மா என்ன பண்ணிருக்கா, வீட்டில் என்னெல்லாம் செய்யற, எல்லா செய்யறதும் செஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டா பெருமாள் ஒரு 100 கேள்வி கேட்கிறார். அந்த காண்டத்துல ஒரு 97 98 கேள்விக்கு மேல பரதனை பார்த்து ஒரு விதமா கேட்டுட்டே இருக்க. பரதன் வாயை திறந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை, கம்முன்னு வாயை தடுன்னு இருக்க.
என்ன இவ்வளோ கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்றானே, என்ன இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு பெருமாள் மனசுக்குள்ள நினச்சிண்டு அப்புறம் வந்து பெரியவா சொல்ல தெரியாம கேட்கறியா, அதெல்லாம் விடாத சரியா அப்படின்னு பெருமாள் கேட்டவுடனே அதை கலக்கிறதுக்கு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீ தான் பெரியவா செய்யறதெல்லாம் மாற்றி மாற்றி செய்யறதுக்கு வந்திருக்கேன், இவ்வளோ தூரம் அதை மாற்றி உன்னை அழிச்சின்னு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த கேள்வியை என்ன பண்ண, அந்த கேள்விக்கு மட்டும் கடைசி கேள்விக்கு மட்டும் பரதாழ்வார் பதில் சொல்றார். என்ன பதில்னு கேட்டா, செய்யாதன செய்யோம் அப்படின்னு ஆண்டாள் சொன்னாலே அது மாதிரி பெரியவா சொல்றதெல்லாம் கேட்கறியா, அதெல்லாம் மாத்தாத செய்யறியா அப்படின்னு கேட்டா அதை தான் நீ செஞ்சுட்டு இருக்கேன்னு உன்னை கூட்டின்னு போறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பெருமாள் கிட்ட பரதாழ்வான் சொல்றார். என்ன சொல்ற நீ, இவ்வளவு கேள்வி கேட்டா இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்ற, இந்த கேள்விக்கு மட்டும் ரொம்ப உரக்க சொல்றியே அப்படின்னு கேட்ட உடனே பரதாழ்வார் சொல்லியாச்சாம், நம்ம பரம்பரையில இந்த அயோத்தி இருக்கே, தசரதன் ஆண்டு இருக்கிற இந்த வம்சம் சூரிய வம்சத்துல இருக்கே, எப்பவாவது பெரியவன் இருக்கச்சே சின்னவனுக்கு ராஜா பதவி கொடுப்பாளா? இளவரசனா இருக்கலாமே தவிர அவனே மகாராஜாவா பட்டம் சூட்டிக்க முடியுமா? அப்புறம் நீ அண்ணா இருக்கச்சே நான் போய் தம்பி ராஜாவா ஆக முடியுமா அப்படின்னு என்னடா சொல்ற அப்படின்னு பெருமாள் கேட்ட உடனே அப்போ பரதன் சொல்லியாச்சு, நீ வந்த உடனே அப்பா மூர்ச்சை ஆயிட்டு விழுந்துட்டா, அப்பா இல்லை, அப்பாவுக்கு காரியம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டு நான் இங்க வந்திருக்கேன், உன்னை திருப்பி அழிச்சுன்னு போய் ராஜாவோட முடியில, அதாவது ராஜா இருக்கிற அந்த சிம்மாசனத்துல உன்னை இருத்தி பார்க்கணும், அதுதான் சரி, செய்யாதன செய்யோம், பெரியவா சொல்லாததான் நாங்க கேட்போம் அப்படின்னு சொன்னா, நம்ம பரம்பரையில இந்த சூரிய வம்சத்துல எப்பவாவது சின்ன பசங்க சின்னவா ராஜாவா இருந்து பெரியவன் காட்டுல இருப்பானா, அது ஏற்புடையதா? அதனால பெரியவா சொல்றதான் கேட்கணும், பெரியவா இதுக்கு முன்ன எப்படியெல்லாம் செய்திருக்காளோ அது போலதான் நம்மளும் செய்யணும் அப்படின்றதுக்காக அதை கடைப்பிடிக்கிறதுக்காக ராமா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ பெருமாள் நடடா என்னடா இது தெரியாத போச்சே அப்படின்னு நம்மளுக்கு என்ன தெரியும். பெருமாள் அப்புறம் அதே நதி தீரத்துல தசரதற்கு கைங்கரியம் பண்ணிக்கிறார். பண்ணும்போது பெருமாளுக்கு அங்க என்ன கிடைக்கல, அரிசி சாப்பாடு கூட அந்த பிண்டம் கொடுக்கறதுக்கு இருக்குல்ல, இங்குழுவியம், அதாவது காட்டுல மலையில திணை போல ஒரு வஸ்து கிடைக்கும். அது திணை இல்லை, திணைக்கும் வித்தியாசமானது. அப்படின்னா அதுலதான் சீத்தை சமைச்சு கொடுத்தாலாம், பாகம் பண்ணி கொடுத்தத தன்னோட தகப்பனாருக்கு அந்த பிண்ட பிரதானம் செய்யணும் சொல்வாளோனோ, அது அங்க ராமர் அப்படி செய்ததா அங்க ராமாயணத்துல பார்க்கும். அப்போ ராமாயணத்துல என்ன லிங்க், இதையும் ஆண்டாள் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலதான் செய்யாதன செய்யும். பெரியவாள்லாம் என்ன செய்திருக்காளோ, ஏற்புடைய கருத்துக்கள் என்னவோ அதை தான் நம்ம செய்யணுமே தவிர நமக்கென்று என்ன சௌரியம் போல செய்துக்கலாம், இஷ்டம் போல செய்யலாம், என்னால் இதான் முடியும் அப்படின்னு சொல்லாம ஆண்டாள் என்ன பண்ணினா, செய்யாதன செய்யோம் அப்படின்னு சொன்னா. இந்த கருத்து இருக்கே, ராமாயணத்துல பரதாழ்வான் வந்து பெருமாள் பாதுகையை வாங்கிட்டு போறார். அதுக்கு முன்னாடி அந்த பாதுகா பட்டாபிஷேகத்துக்கு இல்லை, பாதுகையை வாங்கிட்டு பரதன் தன்னுடைய சிரம் மேல தெரிஞ்சுக்கிண்டு திருப்பி அயோத்திக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கேள்வியில் என்ன சொல்றார், பரதனே சொல்லி கொடுக்குறார். அண்ணா நீங்க இதான் பண்றங்க, செய்யாதன செய்யோம். பெரியவாள்லாம் நம்ம சம்பிரதாயத்துல நம்ம அரச பரம்பரையில என்ன செய்துருக்காளோ, சூரிய வம்சத்துல செய்யாத வேலையை நீங்க செய்யறங்கோ, இதை மாத்திக்கணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் செய்யாதன செய்யும் அப்படின்னு சொல்லி பரதாழ்வான் பெருமாள் கிட்ட பேசிட்டு இருக்கார். இது ஒரு ராமாயணத்துல இருக்கிற ஒரு சின்ன தொடர்பு, ஒரு லிங்க். இந்த மாதிரி நம்ம இதுக்கு பொருள் சொல்லிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இதை வந்து இப்படி என்ன பண்ணிக்கிறா, தன்னோட பாசுரத்திலையும் அந்த வார்த்தைகளை சேர்த்து நமக்கும் மகிழ்ச்சி தருகிறா, அவளும் மகிழ்ச்சியா இருக்கிறா. இதுக்கு தொடர்புடைய இன்னும் கொஞ்சம் விரிவாக்கத்தை அடுத்த பதிவுல பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.